அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்குள்ள நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, தமிழுக்கு சொல்ல போனா கார்த்திகை 10ஆம் தேதி சுக்கிரன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் விழுகிறத பத்தியும், அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பத்தியும். இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும். இப்ப வேலை இல்லா திண்டாட்டம், வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது. திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும். ஏன்னா சுக்கிரன் தான் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும். இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு தாக்கம், இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் விருச்சகத்துக்குள்ள வரும்போதுல, விருச்சகம் யாரோட ராசி? மோடியோட ராசி. அப்படிங்கும் போதுல அந்த அமைப்பின்படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி, நாட்டின் தலைவர் எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு மிகப்பெரிய லெவல்ல கொண்டு வரும். அவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் கார்த்திகை 10க்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும், பெரிய லெவல்ல இருக்கும். என்னன்னு சொல்ல போனா பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள், அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு, ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும். அந்த குறையாலதான் இத்தனை நாள் நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம். அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் சொல்ற சூழ்நிலை வரும். அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள், பழங்கால கோயில்கள், இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியில வரும். காரணம் என்ன? குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல காற்று ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல. அப்படிங்கும் போது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரிகிற அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப பாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நீண்ட நாட்களாக இந்த போராட்டங்கள்ல இருந்தெல்லாம் வெளியில வர்ற அமைப்பு கொடுக்கும். 10ஆம் அதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துல நிஷ்பலம் அடைந்தாலுமே தொழில்துறை அற்புதமாக இயங்கும். புதிய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். புதுசு புதுசா சிந்தனை வரும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி அமைப்புகள். கால்நடை வளர்ப்புகளால் ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை நல்ல முறையில தேறி வரும், எந்த குறையும் இருக்காது. என்னன்னு சொல்ல போனா ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து, பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வர்ற மாதிரி அமைப்புகள். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆதாயம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, நீங்க நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு வருமானத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி 4ஆம் பாவத்துல சுக்கிரன் வர்றதுனால யாரும் வாடகை சம்பந்தப்பட்ட அமைப்பு, வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, இது கட்டி வாடகை, கடை கட்டி வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி அமைப்புல இருந்து அது வாடகை கூடாம முடியாம கார்த்திகை 10க்கு அப்புறம் வாடகை வாங்குற ஏற்பாடுகள்லாம் நடக்கும். வாடகைக்கு விட்டு அதன் மூலியமாக வருமானம் கிடைப்பது. சோ இந்த அமைப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவா 4ஆம் பாவ ரீதியான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில்துறையில அற்புதமான முன்னேற்றம் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். தந்தையாருடைய உடல்நிலைக்கு மட்டும் கொஞ்சம் கவனம், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் குறிப்பா அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தான் பாதிப்பு ஏற்படும். காரணம் என்ன? 9க்கு 8ஆம் இடம். அவரோட சுகபோகங்கள்லாம் பறிக்கப்படும். கடைக்கு இருந்த பதவி உயர்வுகள் பறிக்கப்படும். இல்லாட்டி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு சொந்த ஊர்ல ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு டிரான்ஸ்பர் கிடைக்காது. அவரோட சொகுசு வாழ்க்கைகள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சிம்மராசியின் தந்தையினரின் சொகுசு வாழ்க்கை அனைத்தும் பறிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நீங்க இருந்தா பாருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. தேவையில்லாம நீங்க ஒண்ணு பண்றீங்கிற பேர்ல அவர் ஒண்ணு பண்ணி தேவையில்லாம அவர் மனசுதான் வேதனைப்படுங்க, உங்க மனசு வேதனைப்படும் சொல்லல. தாயாருக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், அதுல எந்த குறையும் இல்லை. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடும். யாருக்கு எங்க, அதாவது தொழில் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல அந்த பெண்ணை திருமணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அந்த லவ் ப்ரொபோசல் வாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல வரும். வேலை பார்க்குற இடத்துல திருமணம் செய்ய அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சி இது பண்ற அமைப்பு,
இல்லாட்டி வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ற அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல கை கொடுக்கும். அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தொழிலால வேணா 10ஆம் இடத்து சுக்கிரன் பாக்குறதுனால தான் இந்த அமைப்பு. நீங்க வந்து அது எப்படி திடீர்னு திருமண அமைப்பு தொழில் செய்யற இடத்துல 10ஆம் இடத்த சுக்கிரன் பாக்குது. அப்ப உங்களுக்கு மனைவி எங்க இருக்காங்க? 10ஆம் இடத்துலயே 4ஆம் இடத்துலயே இருக்காங்க. 4ஆம் இடங்கிறது தப்பா போயிடும். ஸ்கூல் பசங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அவ வயசுக்கு மீறி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க ஸ்கூல் பசங்க. சரிங்களா? அப்புறம் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கடன் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்துக்கோங்க. கடன் வாங்கினாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான அமைப்பு. சுக்கிரன் பெயர்ச்சி ஆவதனால் உங்களுக்கு முழுக்க முழுக்க லாபத்தை தரும். கார்த்திகை 20 தேதியை கடந்துருச்சுன்னா வருமானத்தை மட்டுமே, தொழில்ல கடனே வந்தாலும் வருமானத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய அமைப்பு. நல்ல லாபத்தை கொடுக்கும். பேச்சாலே நல்ல பெரிய ஆளாயிருவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம். பெருமையா பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க அது ஏன்னா சுக்கிரன் தானே, சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்த்துருச்சுல்ல. ஏன்னா சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, சினிமால இருக்கிறவங்க, யூடியூபர்ஸா இருக்கிறவங்க, அப்புறம் என்ன அழகுபடுத்துற இடத்துல இருக்கிறவங்க, அனைத்து நபர்களுக்குமே நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பதவி ஒரு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கொடுக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் ரிலேட்டடா இருக்க அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் டெக்ஸ்டைல், அதாவது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இந்த ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகளா இருப்பாங்க. இந்த மச்சம் பார்க்கறது, இந்த மாதிரி உள்ள அதிகாரிகள்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பேரு, வருமானம், சேலரி இன்க்ரிமெண்ட் நிச்சயம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா பிளஸ் தான், மைனஸ் இல்லை. மைனஸ்னு பார்த்தா தந்தையோட உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசியிலே இருக்கார். குழப்பங்கள் மட்டும்தான் வரும். போற பாதை சரியா தப்பா, நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோமா இல்லையா, இது நல்லது நடக்குமா நடக்காதா, மைண்ட் ஆக்சிலேஷன்லயே இருக்கும். ரொம்ப யோசிப்பீங்க, தெளிவு இருக்காது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றதுனாலையும் அந்த படிக்கிற பசங்களை வந்து இந்த கொஸ்டின் வருமா வராதா, படிக்க மாட்டீங்க, இந்த கொஸ்டின் வருமா வராதான்னு யோசிப்பீங்க. புக் எடுத்து படிக்கும் போது இந்த கொஸ்டின் வருமா வராதா, இதை ஏன் நான் படிக்கணும், கேள்விகளோடயே தான் இருப்பீங்க. பதில நீங்க படிக்க அது வருது வரல, நமக்கு ஒரு அறிவு, இதை நம்ம படிப்போம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகும்போதுதான் உங்களுக்கு தெளிவாகும். படிச்ச எக்ஸாம் வரும், எக்ஸாம் போய் அட்டன் பண்ண முடியும். இல்லாட்டி அது வரையும் குழப்பத்து. அதே மாதிரி எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டினை பார்த்துட்டு இந்த ஆன்சரை எழுதலாமா வேண்டாமா, இதுக்கு இதுதான் ஆன்சரா இல்லையா, அதிகப்படியான குழப்பங்கள்ல இருப்பீங்க மக நட்சத்திரக்காரர்கள். தொழில் ரீதியாகவும் அதே மாதிரிதான். இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இவங்கள்ட்ட இது வச்சுக்கலாமா வேண்டாமா, அதாவது என்ன வரவு செலவு வச்சுக்கலாமா வேண்டாமா, இவங்கள்ட்ட கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. சோ இதுக்கு வந்து தெளிவாகணும்னா முதல்ல ஆன்மீகம் ரிலேட்டடா காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி தியானம் பண்ணுங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னாவே ஸ்டெடியா ஒரு உணர்வு வரும் உங்களுக்கு, சரி இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ அந்த குழப்பங்களை தவிர்த்து கொண்டால் இந்த சுக்கிர பயிற்சி அருமையான பயிற்சி அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பெண் பார்க்கும் அமைப்பு இருக்கிறவங்க, மாப்பிள்ளை பார்க்கும் அமைப்பு இருக்கிறவங்க, இளம் வயது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண் பெண் பார்ப்பவர்களாக, அதாவது மாப்பிள்ளை பார்க்குறேன் பொண்ணு பார்க்குறேங்கிற அமைப்புல இருந்தா பையனுக்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் போட்டோவை காட்டாதீங்க, குழப்பிடுவாங்க. பெற்றவங்களுக்கு இதை நான் சொல்றேன், சிம்மராசி பெற்றோர்களுக்கு, மக நட்சத்திரக்காரர்களோட பெற்றோர்களுக்கு சொல்றேன். அவங்க குழப்புறதும் இல்லை, அவங்களே கன்ஃபியூஸ் ஆகணும், உங்களையும் குழப்பிடுவாங்க. அது வர்ற அமைப்பையும் கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுதான்ப்பா அப்படின்னு கொண்டு போறது நல்லது. இல்லாட்டி அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி மொத்தத்துல ஒரு புத்திசாலியா இருந்தாலும் கிரிக்கேன் அப்படிங்கிற பேர் எடுத்துருவாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. கன்ஃபியூஷன் இல்லாம இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மன இறுக்கமா இருக்கும், ப்ரெஷரா இருக்கும், எல்லாமே கிடைக்கும், அதுல ஒரு குறையும் இல்லை. கிடைக்கிற விஷயங்கள்லாம் கிடைச்சிடும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஆழ்மன எண்ணங்களின் ஆசைகள், தேவையான ஆசையோ தேவையில்லாத ஆசையோ எல்லாமே கிடைச்சிடும். கிடைச்சு அதை ஆனா அதை பயன்படுத்திக்கிறது வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கவும் செஞ்சீங்க, ஆனா சரியான பாதையா தப்பான பாதையா, அதாவது நீங்க குழப்பல, இறுக்கமா இருக்கும். தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைப்பீங்க. நீங்க குழப்பலாம் மாட்டீங்க, அனுபவிச்சிருவீங்க. அனுபவிச்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைப்பீங்க. அவங்க வந்து மக நட்சத்திரக்காரர்கள் வேலையே பார்க்க மாட்டாங்க, நீங்க வேலையை பார்த்துட்டு எல்லாத்தையும் யோசிப்பீங்க. சரியா தப்பா, சரியா தப்பா இல்ல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைப்பீங்க. சோ இறுகிய மனம் தான் உங்களுக்கு வேணும்.
மனசு கொஞ்சம் வீக்கா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்காது. மெச்சூர்டு மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளமே. மற்றபடி எந்த குறையுமே இருக்காது புற நட்சத்திரக்காரர்களுக்கு. குறிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தந்தை வழி சொத்துக்களும் தந்தை வழி விரோதமா உள்ள அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கைகூடி வரும். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களா இருந்தா இந்த காலகட்டத்துல ஆராய்ச்சியில் வெற்றியும் வரும். ஆராய்ச்சியில ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இந்த காலகட்டத்துல பிஹெச்டி பேப்பரை முடிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது ஒன்றும் இல்லை, விஞ்ஞானிகளா ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். இப்போ இஸ்ரோ அந்த மாதிரி உள்ள டிஆர்டிஓ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு படிக்கணும், அரசாங்க ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஃபுல் லேப் ரிலேட்டடா வைக்கணும், நான் வந்து ஆய்வகம் வைக்கணும், லேப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் மெடிக்கல் ஃபீல்ட்ல லேப் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வைக்கலாம். மெடிக்கல் ரிலேட்டட்ல இருக்கிறவங்க அப்ராடு போய் படிக்கணும். ஏன்னா எல்லாமே அந்த விருச்சகத்துல சுக்கிரன் வந்தனால உங்க நட்சத்திராதிபதியே விருச்சகமா மாறனால ஆய்வு சூப்பரா பண்ணுவீங்க. ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு எந்த ஒரு செயலையும் செய்வீங்க. அதனால இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அப்புறம் என்ன கிரானைட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இந்த மாதிரி பெரிய பெரிய இதா இருக்கும் பாத்தீங்களா, அந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல ஈடுபடலாம். அந்த தொழில்துறையிலே இருக்கிறவங்களா இருந்தா இந்த காலகட்டத்துல நீங்க ஸ்டெப் எடுக்கும் போதே எல்லாமே உங்க கைக்கு தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த குறையும் இல்லை. சரிங்களா? அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி தான் கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சகத்திலையும் இருக்காரு, சுக்கிரனும் விருச்சகத்துக்குள்ள இருக்காரு. சோ உங்களுக்கு இந்த அமைப்பே ரொம்ப உன்னிப்பா ஆய்வு பண்ணுவீங்க. 10ஆம் அதிபதியும் ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல, அதுவும் யாரு விருச்சகத்துக்குள்ள. அப்ப ஒரு வேலையை பாக்குறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிப்பீங்க. தப்பு இல்ல, யோசிக்கிறது தப்பு இல்ல. ஆனா யோசிக்கிற விதம் இருக்கும் பாத்தீங்களா, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. உங்களோட சேர்ந்து சுத்தம் பாத்தீங்களா, உங்களுக்கு வருவாங்க பாத்தீங்களா, நடுவுல வருவாங்க பாத்தீங்களா, இன்டர்மீடியட்டா வருவாங்க பாத்தீங்களா, அவங்க சட்னி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்க தெளிவா தான் இருப்பீங்க, மத்தவங்க முன்னாடி இருக்கிறவங்க தெளிவில்லாம, மக நட்சத்திரக்காரர்கள் தெளிவே இருக்காது, அவங்க குழப்பம். இவங்க செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிப்பாங்க. நீங்க செய்ய மாட்டீங்க, செய்யறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிச்சு சரியான வேலையை சரியா செய்வீங்க. ஆனா அந்த சரியான வேலையை சரியா செய்யறதுக்கு அந்த இடையில ஒருத்தர் வருவார் பாத்தீங்களா, அவங்கள க்ளோஸ் பண்ணிடுவீங்க. க்ளோஸ் பண்றேன்னா குழப்பி, அதாவது என்ன சம்பளம் போனா நீங்க தான் மக நட்சத்திரக்காரரோட இணைஞ்சு மக நட்சத்திரக்காரரை குழப்பி விட்டுருவீங்கிற மாதிரி. நீங்க மக நட்சத்திரக்காரரோட இணைந்து மக நட்சத்திரக்காரரை குழப்பி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ உங்க பக்கத்துல இருந்த மக நட்சத்திரக்காரர்களா இருந்தா வெளியில ஓடி போயிடணும். இல்லாட்டி நீங்க தெளிவாகவும் அவங்கள கிறுக்காகவும் மாத்தி விட்டுருவீங்க. இது யதார்த்தமா நடக்கிற விஷயங்கள் தான். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு ரொம்ப டீப் நாலேஜ் யோசிப்பீங்க, ஆய்வு பண்ணுவீங்க, பக்காவா யோசிச்சு லாபகரமானதா அப்படிங்கிறத தெளிவு பண்ணிட்டு தான் எந்த ஒரு வேலையும் பார்ப்பீங்க. கார்த்திகை 20க்கு மேல் தான் அந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யும். கார்த்திகை 10 சுக்கிரன் பயிற்சி ஆகுதுன்னா 10 நாள் யோசிப்பீங்க. 10 நாள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, பண்ணலாமா செய்யலாமா, இந்த மாதிரி போனா இப்படி வருமா, இது லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா அப்படிங்கறத ஃபுல் அடி முதல் முடிவரை கண்டுபிடிச்சிருவீங்க. அடி முதல் முடிவரையும் கண்டுபிடிப்பீங்க. ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் இறங்குவீங்க. அப்ப கார்த்திகை 10 வரையும் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு பரிபூர்ணமா செயல்படாது. கார்த்திகை 20க்கு பின்ன உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிபூர்ணமா செயல்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல படிக்கிற குழந்தைகள், பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், காரணம் என்ன, ஒரு குழந்தை அறிவை தான் தேடணும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் லாஸ் அப்படிங்கிறத யோசிக்க கூடாது. அந்த குழந்தைக்கு, நம்ம பிள்ளைக்கு உத்திர நட்சத்திர குழந்தையா இருந்தா அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானான்னு பாருங்க, அந்த சப்ஜெக்டை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானான்னு பாருங்க. அதை தவிர நீங்க அவன் நல்லா மார்க் வாங்கலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான். அவன் புத்திசாலியா தான் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதாவது இந்த காலகட்டத்துல மனப்பாடம் செய்வதை விட புரிதல் உங்க உத்திர நட்சத்திர குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த குறையுமே இல்லை. தாயாருடைய உடல்நிலை நல்லா இருக்கும், தந்தையாரோட உடல்நிலை மட்டும் சிறிது பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிடர் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.